உங்க வீட்டில் இதெல்லாம் மாத்தி பாருங்க. கணவன் மனைவி சண்டை கூட நின்று போகுமா? வீடுகளில் உள்ள ஒரு சிறு சிறு விஷயங்கள் கூட நமக்கு செல்வத்தை, அமைதியை, வளர்ச்சியை, பொருளாதாரத்தை மேம்படுத்தி தரும். பொதுவாக ஒரு சில வீடுகளில் பார்க்கவே அழகாக இருக்கும். ஆனால் அவர்கள் பேசும் சொற்களோ அநாகரிகமாக இருக்கும், சண்டை சச்சரவாக இருக்கும். இதனால் என்னதான் வீடு சுத்தமாக இருந்தாலும் இது போன்ற செயலால் கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் அனைத்தும் இருந்த இடம் தெரியாமல் போய்விடும். எனவே நாம் கடும் சொற்களை பேசாமல் வீட்டிற்கு பொருத்தமான பொருட்களை நாம் வைக்கும் போது வீடு செழிப்படையும். வீடுகளை பொறுத்தவரை வாஸ்து சாஸ்திரம் பெரும்பாலானோரால் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. சமையலறை, படுக்கையறை, கழிவறைகள் என ஒவ்வொரு அறைகளுக்கும் ஒவ்வொரு வாஸ்து சொல்லப்பட்டுள்ளது. அந்த வகையில் டோர்மேட் குறித்தும் சொல்லப்பட்டுள்ளது. நம்முடைய வீட்டில் பயன்படுத்தும் பொருட்களை சரியான வகையில், சரியான திசையில் வைத்திருந்தாலே குடும்பத்தில் ஏற்படக்கூடிய நெருக்கடிகளை தவிர்க்கலாம் என்கிறார்கள் வாஸ்து நிபுணர்கள். குறிப்பாக குளியலறை அமைந்துள்ள திசை மட்டுமல்லாமல் குளியலறையில் பயன்படுத்தப்படும் பொருட்களின் நிறம் குறித்தும் வாஸ்துவில் கூறப்பட்டுள்ளது. குளியலறையை தினமும் கழுவி விடுவதால் பணத்தட்டுப்பாடு வீட்டிற்குள் ஏற்படாமல் இருக்கும். குடும்ப உறுப்பினர்களின் ஆரோக்கியமும் காக்கப்படும். குளியலறை சுவர்கள் எப்போதும் நீல நிறத்தில் இருப்பது சிறப்பு. டைல்ஸ் பதிவதாக இருந்தாலும் சரி, அதுவும் நீல நிறத்திலேயே பதிந்து கொள்ளலாம். குளியலறையில் உபயோகப்படுத்தும் பக்கெட்டுகள், மக்குகள் போன்றவையும் நீல நிறத்தில் வைத்திருக்கலாம் அல்லது பச்சை கலர் பக்கெட்டுகளை உபயோகிக்கலாம். காரணம், சனி மற்றும் ராகுவின் தோஷங்களில் இருந்து விடுபட இந்த பச்சை நிறம் உதவும். எனவே குளியலறையில் பச்சை டைல்ஸ்களையும் பொருத்தலாம். ஆனால் எக்காரணம் கொண்டும் கருப்பு கலர் பக்கெட்டுகளை மட்டும் பாத்ரூமுக்குள் வைக்கக்கூடாது. அதுபோலவே டோர் மேட்டுகளிலும் நிறங்களும் திசைகளும் மிகவும் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. வீட்டில் தவறான இடத்தின் திசையில், நிறத்தில், அளவில் ஒரு டோர் மேட்டை வைத்திருந்தால் அது பல பிரச்சனைகளை கொண்டு வரும். அது மட்டுமல்ல, வீட்டின் பிரதான கதவு அதிர்ஷ்டத்துடன் சம்பந்தப்பட்டுள்ளதாக கருதப்படுவதால் எப்போதுமே பிரதான கதவு வாயில் பகுதி சுத்தமாக இருக்க வேண்டும். நேர்மறை ஆற்றல் இந்த கதவின் வழியாக தான் வீட்டிற்குள் வருகின்றன. எனவே கதவின் அடியில் போடப்பட்டிருக்கும் டோர் மேட்டுகளும் வீட்டிற்கு மகிழ்ச்சியையும் செழிப்பையும் தரக்கூடியவை. எனவே நுழைவு வாயிலின் திசைக்கு ஏற்ப மிதியடியின் நிறம் இருக்க வேண்டும். பிரதான கதவு கிழக்கு திசையில் இருந்தால் மஞ்சள் அல்லது வெள்ளை நிறத்தில் டோர் மேட் வாங்கலாம். கதவு மேற்கு திசையில் இருந்தால் மிதியடி பச்சை, நீலம் அல்லது வெள்ளை நிறத்தில் இருக்க வேண்டும். ஏனென்றால் மேற்கு திசை சனியின் திசையாகும். கதவு வடக்கு திசையில் இருந்தால் மஞ்சள், கிரீம், வெள்ளை, பச்சை நிறங்களில் டோர் மேட்டுகளை வாங்கலாம். இது புதனின் திசையாகும். பிரதான நுழைவு வாயில் தெற்கு நோக்கி அமைக்கப்பட்டிருந்தால் பச்சை, வெள்ளை, இளஞ்சிவப்பு நிறத்தில் மிதியடியை வைக்கலாம். இது செவ்வாய் திசையாகும். டோர்மேட் வடிவமும் முக்கியம். அதே போல டோர்மேட் வடிவத்திலும் கவனம் செலுத்த வேண்டும். செவ்வக வடிவத்தில் டோர்மேட் இருந்தால் சிறந்த உறவை ஈர்க்கும் தன்மை கொண்டதாகும். வட்ட வடிவத்தில் மிதியடிகள் வைத்தால் திருமணம், காதல் வாழ்க்கையை மேம்படுத்துவதாக அர்த்தம். சதுரம் அல்லது ஓவல் வடிவத்தில் மிதியடிகள் வைத்தால் அந்த வீட்டில் நிதி நெருக்கடி ஏற்படாது என்பார்கள்.